முதல்வர் சொல்வதில் கட்டாயமாக உண்மை உள்ளது. ஒரு பார்ட். சில குழப்பங்கள் உள்ளன. இது திமுக தரப்பு, நடுநிலையாளர்கள், பாஜக தரப்பு அப்படி எல்லாமே இல்லை. சில கேள்விகளுக்கு பதில். ஏன்னா முதல் முறையாக நாம் இந்த படிவத்தை பார்க்கிறோம். அஜித் எடுத்துப்போம், ரஜினி எடுத்துப்போம், கமல், இவங்கெல்லாம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய், ஐயா உங்களுக்கு இனிமேல் ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாதுங்க, எல்லாமே வேரியபிள் தான், நாங்கள் நஷ்டமடைஞ்சா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் லாபம் பெற்றோம்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தருவோம்னு சொன்னால் அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஐயா அதாங்க வாசல், நீங்கள் நீங்களாக கதவை திறந்துட்டு போகிறீங்களா இல்லை நான் கதவை திறந்து விட்டுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. தெருவில் கண்ட இடத்தில் இந்த நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது. டெசிக்னேட்டட் பிளேசஸ், நாய்களுக்கு உணவு வைக்கும் இடம்னு ஒன்று இருக்கணும், அங்கே தான் போய் உணவு வைக்கணும். எப்படிங்க நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் செய்ய வைக்க போறீங்க? பட் கம்பி இடுக்குகள் நிறையா இருக்கு, அதன் வழியாக நாய்கள் உள்ளே போனால் அதை யார் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது? யாருக்கு இந்த பொறுப்பு? அரசுகிட்ட சொல்கிறீங்களா? நாய்கள் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் எடுத்து கொண்டு போய் எங்கேயோ விடுறீங்க. இப்போ வேறு இடத்துல இருக்கிற நாய் இதுக்கு உள்ளே வரும் இல்லையா? நீங்கள் 100% இருக்கக்கூடிய நாய்களை நீங்கள் அப்புறப்படுத்தலை. ஷெல்டர் யார் கட்டி வச்சிருக்கா? ஷெல்டர் போதலைன்னா 8 வாரத்துக்குள்ள ஷெல்டர் கட்ட முடியும். 8 வாரத்தில் என்னங்க பண்ண முடியும்? பிபிசி என்ன பண்ணிட்டாங்க, அவர் நிறைய அன்னைக்கு பேசியிருக்காரு. அந்த பேசியிருக்கிறதுல 2 இடத்துல பேசினதை வெட்டி ஒட்டி, நீங்கள்லாம் போங்க, நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய மாதிரி அவர்கள் ட்ரம்ப் பேசிய 2 வெவ்வேறு கிட்டத்தட்ட 1 மணி நேர இடைவெளியில் அவர் பேசிய 2 விஷயங்களை தொடர்ச்சியாக பேசியது போல ஒட்டி காண்பித்து விட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, just as Nehru's career cannot be defined solely by the China setback, nor Indira Gandhi's only by the emergency, the same fairness should be shown to Advani ji. அத்வானியின் ரத யாத்திரையை மட்டும் முன்வைத்து அவரை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியுமா? பாரதிய ஜனதாக்காரர்களை கேட்டால் ரத யாத்திரை தான் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய செய்தி அலசல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. முதலாவதாக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அது வீடியோவாகவும் வந்திருக்கிறது. அதில் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், இந்த எஸ்ஐஆர், இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சிறப்பு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இடியாப்ப சிக்கல். எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதில் எழும் சந்தேகங்களை தீர்க்க திமுக சார்பில் உதவி எண் வீடியோ வெளியிட்ட முதல்வர். அவர் அதில் குறிப்பாக சொல்கிறது சிறிய தவறு இருந்தால் கூட வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் பெயரை நீக்கும் ஆபத்து உள்ளது, நினைத்து பார்க்கவே அச்சமாக உள்ளது, நன்றாக படித்து பெரும் பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தால் அவர்களுக்கும் தலை சுற்றும். இது வெவ்வேறு பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்திருக்கு. இதை 2 பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல முதல்வர் சொல்வதில் கட்டாயமாக உண்மை உள்ளது. ஒரு பார்ட். சில குழப்பங்கள் உள்ளன. இது திமுக தரப்பு, நடுநிலையாளர்கள், பாஜக தரப்பு அப்படி எல்லாமே இல்லை. சில கேள்விகளுக்கு பதில். ஏன்னா முதல் முறையாக நாம் இந்த படிவத்தை பார்க்குறோம். அதில் யார் யார் அதை ஃபில்லப் பண்ணணும், என்ன போடணும், உறவினர் பெயர்னு இருக்குது, அது முதல்வர் அதை குறிப்பிட்டிருக்காரு. 2 இடத்துல உறவினர் பெயர்னு இருக்குது, அது யாருடைய உறவினர், என்னத்தை அங்கே எழுதுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவில்லை. அவர் சொல்கிற ஒரு சில விவரங்களை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே அடையாள அட்டையில் இருக்கும் புகைப்படத்தை அங்கே பிரிண்ட் அவுட்டில் அவங்க கொடுத்துட்டு வேறு ஃபோட்டோ ஒட்டுவதற்கான ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் தேர்தல் ஆணையத்திலிருந்து இது வேண்டுமென்றால் நீங்கள் ஒட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று வந்திருக்கு. அப்போ ஒட்டணுமா ஒட்டக்கூடாதா? ஒட்டலைன்னா என்ன ஆகும்? உறவினர் பெயருங்கிறத நான் சரியாக புரிந்து கொள்ளாமல் மாற்றி நான் எழுதிட்டேன்னா அது ரிஜெக்ட் ஆகுமா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுமா? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. இதை தவிர முதல்வர் தவிர
இணையத்தில் சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்து இந்த படிவங்களை பற்றின பார்த்தவர்கள் அது குறித்து கேள்விகள் எழுப்புகிறார்கள். பார்க்கறதுக்கு முன்னாடியே கூட சில பேர் கேள்விகள் எழுப்புகிறார்கள். இந்த பார்க்க வந்து நான் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தின் மீது சில குற்றம் சாட்ட வேண்டி இருக்கிறது. இன்னும் தெளிவாகவும் இன்னும் எளிதாகவும் இந்த ஃபார்மில் இந்த கேள்வியே கேட்க முடியாத மாதிரியாக தயாரிக்க முடியும். கூடவே மிக தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உறவினர் பெயர் என்றால் என்ன, ஒரு மாதிரி தயாரித்து அழகாக கொடுத்துடலாம். இந்த இடத்தில் யாருடைய பெயர் வர வேண்டும், இந்த இடத்தில் யாருடைய பெயர் வர வேண்டும், ஒரு சுழிச்சா போதும். நான் வந்து வெளிநாட்டில் இப்போ விசாவுக்காக நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வரும்பொழுது பார்த்துருக்கேன். அதில் வந்து ரொம்ப தெளிவாக எந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறத அவர்கள் உதாரணமாகவே கீழே சின்ன ஃபாண்ட்டில் கொடுத்துருவாங்க. அல்லது இந்த படிவத்தோடைய பின்பக்கத்தில் இதையெல்லாம் கொடுக்க முடியும். இது முடியாது என்பதில்லை. இது முதல் பார்ட். ஆனால் திரும்ப திரும்ப இந்த இது வருது இல்லையா, அதாவது வந்து திமுக வெற்றியை தடுக்க பாஜ சூழ்ச்சி செய்வதாக புகார். இந்த பாட்டு தான் எனக்கு புரியல. இது எப்படி திமுகவுடைய வெற்றியை தடுக்க இந்த குழப்பங்களால் திமுகவுடைய வெற்றி எப்படி பாதிக்கப்படும்? இது பார்த்தா எல்லாரையும் ஒரு சேர தான் பாதிக்கப்பட போகிறார்கள். நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளராக இருந்தாலும் உங்கள் பெயர் சேர்ப்பதிலும் இதே பிரச்சனை தான் ஏற்பட போகுது. அப்போ ஒரு பக்கம் நியாயமான குற்றச்சாட்டுகளோடு சம்மந்தமில்லாத சில விஷயங்களை முன்வைப்பது அந்த குற்றச்சாட்டின் வலிமையை தடுக்கும். இன்னொன்றும் நான் உடன்படுகிறேன். காலம் இவ்வளவு குறுகியதாக இருக்கும் பொழுது இதை அவசரமாக இங்கே இப்பொழுது புகுத்துவது எதற்காக? அதுலேயும் நான் உடன்படுறேன். இது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம், இன்னும் சிறப்பான மீட்டிங் கொண்டு வரலாம். பட் இன்னொரு பாயிண்டில் சொல்கிறாரு, சில அதிமேதாவிகள் அப்படின்னே குறிப்பிட்டு எல்லாருமே மாநில அரசின் ஊழியர்கள் தானே அப்படின்னு. அவர்களை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய எம்ப்ளாயீஸ் ஆகிவிடுகிறார்கள்னு. அவர்கள் யாருடைய எம்ப்ளாயி அப்படின்னு சொல்வதற்கான காரணம், எங்கிருந்தோ வேற இவர்களுக்கெல்லாம் பிடிக்காத வட மாநிலத்திலிருந்து 4 பேரை அனுப்பித்து திமுகவுக்கு எதிராக வேலை செய் என்று யாரையும் அனுப்பவில்லைங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அவர்கள் தமிழகத்தில் இந்த மில்லியூலேருந்து வருபவர்கள். அப்போ அவர்களுக்கு எல்லா விதமான சார்பு நிலைகளும் இருக்கும். அதில் பெரும்பான்மையான சார்பு நிலை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளோடு ஒட்டி போகத்தான் செய்யும். அப்போ அவர்கள் எதற்கு திமுகவுக்கு எதிரான ஒரு சதியில் ஈடுபட போகிறார்கள் என்பதற்காகத்தான் இவர்கள் வந்து எங்கேயோ வெளிநாட்டிலிருந்தோ வட மாநிலத்திலிருந்தோ ஹிந்தி பேசக்கூடிய யாரையோ இங்கே அனுப்பிவிடலைங்க, உங்கள் ஊருக்காரங்க தான் என்று சொல்வதற்காக அதை சொல்கிறோம். வேற ஒன்றுமில்லை. இப்போ குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறது, அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அல்ல. தேர்தல் ஆணையம் இதை விரைவாக எதிர்கொண்டு சரி செய்ய வேண்டும். இல்லைனா வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் நீதிமன்றங்கள் தலையிட நேரிடும். இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது என்று ஒரு குளறுபடி இருந்தால் கூட உச்சநீதிமன்றம் இதற்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இதை இப்பொழுதைக்கு நீங்கள் செயல்படுத்த முடியாது என்று சொல்ல வேண்டி வரலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இதை கையாள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாம் கேட்டுக்கொள்வோம். சினிமா சார்ந்த செய்தி. முன்னணி நடிகர்களுக்கு சம்பளம் இல்லை, வருவாயில் மட்டுமே பங்கு, தயாரிப்பாளர் சங்கம் முடிவு. இதை நான் வந்து சினிமாவாக அணுகலை, இதை ஒரு தொழில் ஒப்பந்த பார்வையில் நான் அதை அணுகுகிறேன். இந்த மாதிரியான ஒரு முறை செயல்பாட்டுக்கு வரும் என்று நான் நம்பவில்லை. ஏன்னா இதை நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு திட்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட், சினிமாங்கிறது ஒரு ப்ராஜெக்ட், அதில் நான் ஈடுபட வேண்டுமென்றால் இப்படித்தான் நீங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இன்சிஸ்ட் பண்ண முடியாது. யார் இதில் முக்கியமானவர் என்பதை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரோ அதை நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். இல்லை நீங்கள் சினிமாவே தயாரிக்க வேண்டியதில்லை, அல்லது இன்னொருத்தர் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு விஜய் வந்து நடிக்கிறத இந்த படத்தோடு விட்டுட்டாருங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ஜனநாயகன் ஏதோ ஒரு படம் வரப்போகுதுன்னு, அதனால் அவர் பேரை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அஜித் எடுத்துப்போம், இல்லை ரஜினி எடுத்துப்போம், கமல், இவங்கெல்லாம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வயதானாலும் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு இனிமேல் ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாதுங்க, எல்லாமே வேரியபிள் தான், நாங்கள் நஷ்டமடைஞ்சால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது,
நாங்கள் லாபம் பெற்றோம்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தருவோம்னு சொன்னால் அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஐயா அதாங்க வாசல், நீங்கள் நீங்களாக கதவை திறந்துட்டு போகிறீங்களா இல்லை நான் கதவை திறந்து விட்டுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. மாறாக உங்களுக்கு இதுதான் திட்டம்னே வச்சுப்போம். நீங்கள் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட போகிறீங்க, அவர் ப்ராபப்ளி அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனால் நீங்கள் புதுமுக நடிகரை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேங்காய் மூடி கச்சேரி அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று உண்டு. அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு வந்து 200 கொடுத்துட்டு, தம்பி சாப்பாடு போடுறேன், சொல்கிறபடி நடித்து கொடுத்துட்டு போ, நாளைக்கு நீ பெரிய ஹீரோவாக வருவ, போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு ஒருதலை பட்சமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இட்ஸ் அ கான்ட்ராக்ட். உங்களுடைய ஷரத்துகள் என்ன? என் படத்தில் நடிக்க வேண்டுமென்றால் தயாரிப்பாளராக நீங்கள் வேரியபிள் பே தான், 100% வேரியபிள் பே. படம் லாபம் என்றால் உங்களுக்கு லாபத்தில் பங்கு, படம் நஷ்டம் என்றால் உங்களுக்கு நஷ்டத்தில் பங்கு. அப்பா நஷ்டத்தில் பங்குன்னா என்ன அர்த்தம்? இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தயாரிப்பாளர் என்பவர் இன்வெஸ்டர், அவர் அவ்வளோதான், இன்வெஸ்டர். மற்றவர்கள் எல்லோரும் அந்த ப்ராஜெக்டில் தே ஆர் கான்ட்ராக்டர்ஸ். அவங்க என்னன்னா அவர்கள் உடல் உழைப்பை தருகிறார்கள். ப்ரொடியூசர் உடல் உழைப்பை தரவில்லை, அவர் அந்த திட்டத்துக்கு சொந்தக்காரர். எவ்வளவு லாபம் வந்தாலும் அவருக்கு, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவருக்கு. அப்போ ஒரு நடிகர் கேட்கலாம், எனக்கு ஃபிக்ஸ்டு சேலரி இவ்வளவுங்க, எனக்கு 20 கோடி, எனக்கு 10 கோடி, எனக்கு 5 கோடி, ஏதோ ஒரு எண்ணிக்கை. கூடவே அவர் என்ன சொல்லலாம்னா, இந்த படம் இத்தனை ப்ராஃபிட் பண்ணுதுன்னா எனக்கு 5% அவர் கேட்கலாம். அவர் கேட்கறதில் தவறே இல்லை. நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மாறாக இல்லைங்க ஒன்லி வேரியபிள் அப்படின்னா உங்களுக்கு எந்த முன்னணி நடிகரும் நடிக்க வரமாட்டார். அவர் வீட்டில் உட்காந்துருப்பார், நீங்களும் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அல்லது கிடைக்கும் புதுமுக நடிகர்களை வைத்துக்கொண்டு படம் எடுப்பீர்கள், எடுத்துகிட்டு போங்க, அதில் பிரச்சனை இல்லை. பட் உங்களுடைய இந்த முறை நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தி அதில் ஒரு தீர்மானம்லாம் போட்டிங்கன்னா, முதல்ல எடுத்த உடனேயே ஒரு ப்ரொடியூசரான கமல்ஹாசன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், அவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன பேசிஸில் ரஜினியோட ஒர்க் பண்ண போகிறாருன்னு. அவர் இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார், ரஜினி அக்செப்ட் பண்ண மாட்டார், கமல் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நடக்காது. இதெல்லாம் சங்க தீர்மானத்தில் வரப்போவதில்லை. தனிநபர் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். ஆனால் உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் அதிக சம்பளம் தராதீங்க, நீங்கள் லிமிட் பண்ணுங்கள். ஐயா நாங்கள் இவ்வளோ தான் தர முடியும், முன்னணி நடிகருக்கு நான் இவ்வளோ தான் சம்பளம் தருவேன், இதுதான் என்னுடைய டேர்ம்ஸ், இஷ்டம் இருந்தால் நடிங்க, இல்லாட்டி போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு சினிமாவை பற்றி அதிகம் தெரியாதுங்கிறத சொல்லிட்டே சொல்கிறேன். இப்போ மணிரத்னம் வந்து அவருடைய படத்தில் நடிப்பவர்களுக்கு, முன்னணி நடிகர்களுக்கும் கூட, அவர் என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான், என்னுடைய டோட்டல் பட்ஜெட் இவ்வளவு, அதில் நடிகருக்கான பட்ஜெட் இவ்வளவு, இசையமைப்பாளருக்கான பட்ஜெட் இவ்வளவு என்று மிக தெளிவாக திட்டமிட்டு அதற்கு மேல் அவர் கொடுக்க மாட்டார். வேணும்னா நடிங்க, இல்லாட்டி அவர் வேற ஒருத்தர் வச்சு நடிக்க வச்சுட்டு போவாருங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நடிகர் நடிகையுடைய அந்த பிராபல்யம் வேணும், அந்த பிராபல்யத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் பெரிய மார்க்கெட் பண்ண வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அவர்கள் கேட்பதை கொடுக்கத்தான் வேண்டும். அதனால் உங்களுக்கு நஷ்டம் வந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லது ஒரு தெளிவான பிஸ்னஸ் பிளானோடு அணுகி ஒரு பார்ஷியல் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இவ்வளவு தரேன், அதற்கு மேலே நான் வந்து இவ்வளவு வருமானத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வேரியபிள் இவ்வளவு தரேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி இதை வந்து சினிமா என்பதற்காகவே நான் சொல்லவில்லை, வேறு எந்த தொழிலாக இருந்தாலுமே இது போன்ற ஒரு அப்ரோச்சை கொண்டு வர முடியும். இன்றைக்கும் பல முன்னணி நிறுவனங்களில், நம்ம சமீபத்தில் இலான் மஸ்குடைய சேலரி பற்றி பார்த்தோம், $1 trillion. மற்ற பல நிறுவனங்களும் சிஇஓக்களாக, தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிப்பவர்களுக்கு இந்த 2 பார்ட்டும் கொடுப்பாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கும், அதுக்கப்புறமா உங்களோடது வந்து பப்ளிக்கலி ட்ரேடட் கம்பெனினா அதோடைய ஷேர் ப்ரைஸ் எங்கே போகிறது என்பதை வைத்து உங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா பெரிய சேல்ஸ் ஃபோக்கஸ் நிறுவனத்துலேயும் சேல்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு வேரியபிள் சேலரின்னு ஒன்று கொடுப்பாங்க. வேறு ஒரு சில துறைகள் இருக்குது, உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் துறை, அதில் சேலரியே கிடையாது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு சேலரியே கிடையாது, அவருக்கு எல்லாமே கமிஷன் பேசிஸ் தான். இப்போ இது எல்லாமே இருக்குது ஒரு சிஸ்டத்தில். ஆனால்
அந்த சிஸ்டத்தில் இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அது நடக்குமே தவிர நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி சங்க தீர்மானமெல்லாம் போட்டால் இது நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சுப்ரீம் கோர்ட் நம்முடைய உச்சநீதிமன்றம் இந்த தெரு நாய்கள் பிரச்சனையில் ஒரு கருத்து ஒன்று வெளியாகியிருக்கு. ஒரு இன்டரிம் ஆர்டர் மாதிரியே கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ஸ் பிக் ஆர்டர் ஆன் ஸ்ட்ரே டாக்ஸ். கேட்டில் ஸ்ட்ரே டாக் மட்டும் இல்லை, ஸ்ட்ரே டாக்ஸ், கேட்டில், ஆடு மாடுகள் அட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஹைவேஸ். Amid the alarming rise in dog bite cases, Supreme Court on Friday ordered the removal. ஸோ இது வெறும் இன்டரிம் அப்சர்வேஷன் இல்லை, அவங்க ஒரு இடைக்கால தீர்வு மாதிரியே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டர். ரிமூவல் ஆஃப் ஸ்ட்ரே டாக் ஃப்ரம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், directing that the canines be sent to designated dog shelters. The removal should be done within 8 weeks, the court said. இதில் எனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி 8 வாரம் டைம் கொடுத்து, அதாவது 2 மாதம் டைம் கொடுத்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட், ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், இங்கே எல்லாத்துலேருந்தும் நாய்களை பிடித்து நாய்களுக்காக ஒரு ஷெல்டரில் கொண்டு போய் விடுங்கிறாங்க. முதல்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கே ஒரு ஓப்பன் என்ட்ரி இருக்கும், க்ளோஸ்டு இடம் கிடையாது. ஓகே, நம்ம ஒரு பழமொழியே தமிழில் உண்டு, திறந்த வீட்டில் நாய் புகுந்தார் போல் அப்படின்ட்டு. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அந்த சுற்றி இருக்கக்கூடியதில் கொஞ்சம் காம்பவுண்ட் சுவர் இருக்கும், பட் கம்பி இடுக்குகள் நிறையா இருக்கும். அதன் வழியாக நாய்கள் உள்ளே போனால் அதை யார் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது? யாருக்கு இந்த பொறுப்பு? அரசுக்கிட்ட சொல்கிறீங்களா? நாய்கள் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் எடுத்து கொண்டு போய் எங்கேயோ விடுறீங்க. இப்போ வேறு இடத்துல இருக்கிற நாய் இதுங்க உள்ளே வரும் இல்லையா? நீங்கள் 100% இருக்கக்கூடிய நாய்களை நீங்கள் அப்புறப்படுத்தலை. ஷெல்டர் யார் கட்டி வச்சுருக்கா? ஷெல்டர் போதலைன்னா 8 வாரத்துக்குள்ளே ஷெல்டர் கட்ட முடியுமா? 8 வாரத்தில் என்னங்க பண்ண முடியும்? இது கோர்ட் உண்மையில் என்ன சொல்லணும்னா, அரசுகள்கிட்ட, அது ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, ஒரு முழு திட்டத்தோடு வாருங்கள். அப்போ அதில் முதல்ல சர்வே, எங்கள் பவுண்ட்ரி, எங்களுடைய எல்லைக்குள்ள இத்தனை தெருநாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது, இது பாயிண்ட் 1. ஒரு எஸ்டிமேஷன் உங்களுக்கு வேணும். இதில் எத்தனை தடுப்பூசி போடப்பட்டவை, எத்தனை தடுப்பூசி போடப்படாதவை, அதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு டேட்டாவும் இருக்கலாம். இது 2வது. 3வது, நீங்கள் சொல்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எத்தனை இருக்குது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எத்தனை இருக்குது, அந்த நம்பர். 4வது, இவங்களெல்லாம் நான் பிடிச்சி கொண்டு போய் விட்டால் எனக்கு எவ்வளவு ஷெல்டர் தேவை, அந்த ஷெல்டர் கட்டுவதற்கு என்ன ஃபண்ட்ஸ் தேவை, அங்கே இருக்கக்கூடிய நாய்களை உணவு கொடுப்பதற்கு என்ன தேவை. அடுத்து இதில் அந்த விரிவான நியூஸ் படித்தேன், அதில் தெருவில் கண்ட இடத்தில் இந்த நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது, டெசிக்னேட்டட் பிளேசஸ், நாய்களுக்கு உணவு வைக்கும் இடம்னு ஒன்று இருக்கணும், அங்கே தான் போய் உணவு வைக்கணும். எப்படிங்க நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் செய்ய வைக்க போகிறீங்க? இது வருடக்கணக்காக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நாய்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இனப்பெருக்கம் செய்வதை நாம் அனுமதித்து விட்டோம். SOP அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இதை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு டைம் கொடுத்து மைல்ஸ்டோன்ஸ் தீர்மானித்து, இன்றைக்கு தெருநாய்கள் நம்முடைய சர்வேல ஒரு உதாரணம் எடுத்துப்போம். சென்னையில் 2 லட்சம் தெருநாய்கள் இருக்குது. எனக்கு தெரியாது எவ்வளவுன்னு, ஒரு நம்பர் சொல்கிறேன். இந்த 2 லட்சம் தெருநாய்களை முதல் ஆண்டில் 1.5 லட்சமாக குறைப்போம், 2வது ஆண்டில் 50,000க்கு கொண்டு வருவோம், 3வது ஆண்டில் 10,000க்கும் கீழ் வைத்துக்கொள்வோம். ஆனால் குரூவலாக அவை எவற்றையும் கொல்லக்கூடாது. அப்போ இந்த ப்ராசஸ்க்கே எவ்வளவு கருத்தடை செய்யணும், எவ்வளவு ஷெல்டர் ஏற்படுத்தணும், அந்த ஷெல்டரில் இந்த நாயை பாதுகாக்க எவ்வளவு குவான்டிட்டி உணவு, அப்ரோப்ரியேட் உணவு, கண்ட குப்பை இல்லை கொடுக்கணும்.
அதுக்கான பட்ஜெட், எவ்வளவு ஆட்களை நியமிக்கணும், அப்புறம் அது இயல்பாக செத்து போகும் பொழுது முதல்ல மேற்கொண்டு நாய் குட்டி போடுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறமாக அந்த எண்ணிக்கை தானாகவே குறைய ஆரம்பிக்கும். பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும். பண்ணி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, நீங்கள் 0க்கு கொண்டு போகிறது சரியா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி கேட்போம். சரி 0 அப்படின்னே வைத்துக்கொள்வோம். அப்போ 5 ஆண்டுகளில் இந்த பகுதியில் 0 தெருநாய். நாய்கள் இருக்கும், ஆனால் எல்லாமே பெட். அதற்கு ஒரு ஓனர் இருக்கணும், அது கட்டுப்பாடாக ஒரு என்க்ளோஷருக்குள்ளே இருக்கணும். அதற்கு உணவளிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு, அந்த யார் ஓனரோ அவருடைய பொறுப்பு. அதுக்கு ரேபி ஷாட் போட வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதுக்கு இந்த சிப் பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய வீட்டில் நாங்கள் ஒரு பூனை ஒன்று வளர்க்குறோம். அதை அது மருத்துவமனை கொண்டு போய் அதில் வந்து மைக்ரோ சிப் போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான தடுப்பூசிகள் ஒரு புத்தகம் இருக்குது எங்கள்கிட்ட. அதில் எந்தெந்த நாளில் என்னென்ன தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். அது அத்தனையும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், இது நியாயம். பட் அதற்கு படிப்படியாக அதை செய்ய வேண்டும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு நியூஸ் இது. பிபிசி டைரக்டர் ஜெனரல் அண்ட் நியூஸ் சிஇஓ ரிசைன் ஓவர் ட்ரம்ப் டாக்குமெண்ட்ரி எடிட். இது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங் நியூஸ் தான். ட்ரம்ப் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. டெரிபிள் திங் ஃபார் டெமோக்ரஸி. ட்ரம்ப் ஸ்லாம்ஸ் பிபிசி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆன் டாக்டர்ட் ஸ்பீச். இதோடைய சில பின்னணிகளை ரொம்ப சுருக்கமாக விளக்குவோம். ட்ரம்ப் அமெரிக்க அதிபர், அது எல்லாருக்கும் தெரியும். பிபிசி என்பது பிரிட்டனுடைய ஸ்டேட் ஓன்ட் அப்படிங்கிறத விட ஸ்டேட் ஃபண்டட்னு வச்சுப்போம். இண்டிபெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நாடு அரசு பிபிசிக்கு வலுவான ஃபண்டிங் கொடுக்குது. அதனால தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. பிபிசி அவர்களுடைய நாட்டுக்குள் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களை பெறக்கூடாது. பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ்னு இருக்குது, அது அவர்களுடைய நாட்டுக்கு வெளியில் இயங்குவது. அங்கே அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர வருமானம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிரிட்டனுக்குள் அவர்கள் விளம்பர வருமானத்தை பெறமாட்டார்கள், விளம்பரமே காண்பிக்க மாட்டார்கள். அரசு அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து விடுகிறது. அந்த நிதியை வைத்துக்கொண்டு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். 24/7 நியூஸ் டெலிவிஷன் சேனல் இருக்குது, ரேடியோ ஸ்டேஷன்ஸ் பல இருக்குது, நிறைய. அதாவது இந்த ஜேர்னலிசம்ங்கிற துறையில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பிபிசி என்பது உலகத்தில் எல்லாரும் பொதுவாக சொல்வது. அதோடைய டைரக்டர் ஜெனரல், அதோடைய தலைமை அதிகாரியும் நியூஸ் எடிட்டரும் ஒரு தகவல் கசிவுனால் அவர்கள் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பனோரமா அப்படின்னு அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ரி ப்ரோக்ராம், அது ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். அது எத்தனையோ ஆண்டுகளாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அது வெவ்வேறு ப்ரொடியூசர்ஸ், அவங்க ரிட்டையர் ஆவாங்க, ரிசைன் பண்ணி போவாங்க. ஸோ பல்வேறு ஆட்கள் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த கண்ட்ரோல் தலைமை அதிகாரிகளுக்கு தான் இருக்குங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அட்லீஸ்ட். அந்த பனோரமா ப்ரோக்ராமில் ட்ரம்ப்பை பற்றின ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நான் ஒன்றும் பார்க்கல, செய்திகள் மட்டும்தான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து முதல் ஒரு முறை அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஜோ பைடன் ட்ரம்ப்பை தோற்கடித்தார். அந்த தோல்வியை ட்ரம்ப் ஒப்புக்கொள்ளவில்லை. ரிசல்ட் வந்து என்னிடமிருந்து திருடப்பட்டது அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். அவர்களுடைய தேர்தல் நவம்பர் மாதத்தில் நடக்கும். உடனடியாக அந்த தேர்தல் நடந்த அன்றே இரவிலிருந்தே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பதவி ஏற்றுக்கொள்வது என்பது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் நடக்கும். அந்த பதவி ஏற்கக்கூடிய வரையில் இவர் ட்ரம்ப் வந்து முதல் முறையான அதிபராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஜோ பைடன் ஜனவரியில் பதவி ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, எலக்ட்ரல் காலேஜ் ஓட் கவுண்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டீட்டெயிலுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்று ட்ரம்ப் தொடர்ந்து என்னிடமிருந்து திருடிவிட்டார்கள், இந்த பதவியை திருடிவிட்டார்கள், தேர்தலை திருடிவிட்டார்கள்னு சொல்கிறதுனால ட்ரம்ப்புடைய ஒரு பெரிய ஆதரவு கூட்டம்
ப்ரௌட் பாய்ஸ் அப்படின்னு அதில் பலர், அதில் ஒரு கூட்டம் வந்து ப்ரௌட் பாய்ஸ் என்று தங்களுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு குண்டர் கூட்டம் அப்படின்னு வச்சுப்போங்க. இவர்கள் வந்து பல்வேறு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் கூட்டமாக போய் இந்த எலக்டோரல் காலேஜ் ஓட் கவுண்ட் பண்ணக்கூடிய இடத்துல செனட்டர்ஸ் இருப்பாங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அந்த வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். அந்த இடத்துல போய் ஒரு பெரும் தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள். மிகப்பெரிய கலவரம் அந்த இடத்துல. இப்போ எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த சமயத்தில் இதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரம்ப் உடையது. ட்ரம்ப் தான் இவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேசினார். இவர்களை கையில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இந்த வேளையில் இறங்காதீர்கள் என்று அவர் தடுக்கவில்லை. ஏன்னா அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இன்னொரு பிரசிடெண்ட் வரும் வரை முந்தைய பிரசிடெண்ட் தான் பிரசிடெண்ட். அவர் தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அதை செய்யாமல் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். வாஷிங்டன் டிசியில் மிகப்பெரிய கலவரம் நிகழ்ந்தது. அந்த கலவரத்துக்கு மாரலி இவர்தான் காரணம் என்றுதான் எல்லோருடைய குற்றச்சாட்டும். பிபிசி என்ன பண்ணிட்டாங்க, அவர் நிறைய அன்னைக்கு பேசியிருக்காரு. அந்த பேசியிருக்கிறதுல 2 இடத்துல பேசினதை வெட்டி ஒட்டி, நீங்கள்லாம் போங்க அங்க, நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொருள்படக்கூடிய மாதிரி அவர்கள் ட்ரம்ப் பேசிய 2 வெவ்வேறு கிட்டத்தட்ட 1 மணி நேர இடைவெளியில் அவர் பேசிய 2 விஷயங்களை தொடர்ச்சியாக பேசியது போல ஒட்டி காண்பித்து விட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்களாம் போங்கடாங்க, அடிச்சு நொறுக்குங்கடா அந்த இடத்த, நான் இருப்பேன் அங்கே, உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் என்று சொல்வது போல அது அமைந்து விட்டது. இது வந்து ஜேர்னலிசத்தில் இது மிக மிக மட்டமான ஒன்று. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தகவல் அது ரிவ்யூவில் அது வந்துருச்சு. அதுக்கு அவங்களுக்கான ஒரு எடிட்டோரியல் போர்டு, ரிவ்யூ போர்டு அதெல்லாம் வந்து இது வெளியாகி அவர்கள்ட்டேருந்து ஒரு கிரிட்டிசம் வந்துருச்சு. இது வந்து ஒரு ஷாடி ஜாப், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த ஒட்டு வேலையெல்லாம் பண்ணி இன்னொரு நாட்டின், நீங்கள் இருக்கிறது பிரிட்டன், நீங்கள் ட்ரம்ப்பை மோசமாக காண்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவே ரைட்டா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நியாயமாக காண்பி, அவருடைய நிறைகுறைகளை காண்பி. அவர் இன்னொரு நாட்டின் பிரசிடென்ட். அப்போ அது வந்து ஃபாரின் ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட அதை அஃபெக்ட் பண்ணும். அதை கூட தள்ளி வச்சுருவோம், இண்டிபெண்டன்ஸ், மீடியா இண்டிபெண்டன்ஸ்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் இவர்கள் பண்ணது மிக மிக மோசமான ஒன்று. அந்த தகவல் ஒரு கடிதத்தில் ஒரு முன்னாள் பிபிசி நபர் இந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு. அது லீக் அவுட் ஆயிடுச்சு. அது ப்ராபப்ளி அவரே அதை லீக் அவுட் பண்ணியிருக்கலாம், அதை எழுதினவரே. அது டெய்லி டெலிகிராஃப்ங்கிற பத்திரிகையில் அது கட்டுரையாக வருகிறது, பிரிட்டனை சேர்ந்த பத்திரிகை. அதற்கு பிறகு ஒரே கூச்சல் குழப்பம், அந்த ஊரில் எல்லாரும் அதை பற்றி பெருசாக பேச, இவர்கள் 2 பேரும் அதிலேருந்து ரிசைன் பண்ணி வெளில வராங்க. அப்போ நம்ம வேறு பார்வையில் உலகம் முழுக்க பிபிசி மேலே பல்வேறு கிரிட்டிசிசம் இருக்குது. அவர்கள் பிற நாடுகளை பார்க்கும் பார்வையிலேயே வந்து 3ஆம் உலக நாடுகளை பார்க்கும் பார்வையில், ரொம்ப சமீபத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒன்று நான் கூட அதை பேசியிருந்தேன். பிபிசி இந்தியாவில் ஒரு செய்தியில் வந்து, ஏன் ஜென்செட் இந்தியாவில் தெருக்களில் இறங்கி போராடுவதில்லை அப்படிங்கிற மாதிரியான தலைப்பு வரும்படியாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க அவர்களுடைய வெப்சைட்டில். பாருங்கள், இங்கே நடக்கிறது போராட்டம், அங்கே நடக்கிறது போராட்டம், ஏன் இந்தியாவில் இந்த போராட்டம் நடப்பதில்லை என்று. அந்த மாதிரியான தலைப்பு கொடுத்து போடும்பொழுது ரொம்ப பொறுப்புணர்வோடு அதை நடந்து கொள்ளணும். கிளிக் பைட்டாக போகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற ஜென்சி எல்லாரும் தெருவில் இறங்கி போராட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன் அதை உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிபிசி பிரிட்டனில் இருக்கக்கூடியவர்களிடம் நோக்கி அந்த கேள்வியை கேட்கக்கூடாது போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் நமக்கு வருகிறது. அப்போ இவர்கள் மேலே கிரிட்டிசம் பல இடங்களில் இருக்குது. ஆனால் அது ட்ரம்ப் மேலே கை வைக்க போய் தான் அது மாதிரி இவர்களுக்கு வேலை போயிருக்கு. இந்தியாவிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டே இருந்தாலும் இதுக்காக இந்தியாவின் அந்த பொறுப்பு எடிட்டரை கூட இவங்கெல்லாம் நகர்த்த போகிறதில்ல. பட் இது என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லுதுன்னா, இது பழம்பெருமையில் இருக்கிறதுனாலேயே அந்த நியூஸ் ஆர்கனைசேஷன் ஜேர்னலிசத்தோடைய அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, இது வந்து ஒரு வார்னிங் பெல். எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலுமே அந்த குறைந்தபட்ச எத்திக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வரக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பல பேர் மேலே கிரிட்டிசம் இருக்கலாம். அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள், அங்கே பேசுபவர்கள்,
அங்கே செய்தி எழுதுபவர்கள், செய்தி எடிட் செய்பவர்கள் என்று. ஆனாலும் ஒருவர் சொல்லாததை சொல்வது போலவும், சொல்லியதை சொல்லாமல் விட்டது போலவும், இங்கே வெட்டி அங்கே ஒட்டி, அது இமேஜ் எடிட் பண்ணி ஏஐ வீடியோ உள்ளே சொல்கிறது, அது வந்து ஜோடிக்கப்பட்டது என்ற விவரணை எல்லாம் இல்லாமல் 2 இடத்த ஒட்டி வேறு பொருள் துணிக்கும் மாதிரி சொன்னதாக ஆக்குவது, தவறான டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்தி, இப்போ பிரதமர் வந்து பீகாரில் ஏதோ சொல்கிறார் அப்படின்னா மேலோட்டமான ஒரு பொருளாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு எழுதுவது, அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ரொம்ப முக்கியம். எல்லோருமே அதன்படி, அது வந்து பிஜேபி ஆதரவு மீடியா, பிஜேபி எதிர்ப்பு மீடியா என்று இல்லை, எல்லோருமே அந்த அடிப்படை ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ் என்பதை தாண்டி வரக்கூடாது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தியோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருவோம். இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பல காரணங்களுக்காக. Congress MP Shashi Tharoor has sparked a fresh political debate by defending the legacy of former Deputy Prime Minister L.K. Advani, arguing that the veteran BJP leader's decades of public service should not be judged solely by one controversial episode in his career. L.K. Advani, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அவர் கடைசி வரை அவர் பிரதமராகவில்லை, டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் ஹோம் மினிஸ்டராக இருந்தார். பாரதிய ஜனதாவுடைய தலைவராக பல டேர்ம்ஸ் இருந்திருக்காரு. அவருடைய பிறந்தநாள், அந்த பிறந்த நாளுக்கு நரேந்திர மோடி பிரதமர் வந்து அவருடைய வீட்டுக்கு போய் வாழ்த்து செய்தி சொன்னார். அந்த பிறந்த நாளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருக்கு வாழ்த்து சொன்ன காங்கிரஸ் எம்பி சசி தரூர் ஒரு நபர், ஒரு பப்ளிக் பொலிட்டிக்கல் லீடர். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட வாழ்க்கை, அதில் பல செயல்பாடுகள் நடந்திருக்கு. அதில் இருந்து ஒரே ஒன்றை மட்டும் செலக்டிவாக எடுத்துக்கொண்டு அதன் காரணமாகவே ஒருவர் மோசமானவர் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது வந்து அவருடைய நிறை குறைகளை சரியாக வைத்து இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார், அதனால் அவர் பாராட்டப்பட வேண்டியவர். இந்த செயலை செய்திருக்கிறார், அதனால் நான் அவரை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 உதாரணம் தர்றார். இந்த உதாரணங்களை பார்த்துருவோம். இவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மிக முக்கியமான பிரதமர்கள். ஒருவர் நேரு சொல்கிறார், ரெடியூசிங் இஸ் லாங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் டு ஒன் எபிசோட் ஹவெவர் சிக்னிஃபிகண்ட் இஸ் அன்ஃபேர். Just as Nehru's career cannot be defined solely by the China setback, nor Indira Gandhi's only by the emergency, the same fairness should be shown to Advani ji. Tharoor wrote on X. ஸோ எக்ஸ் வலைத்தளத்தில், சமூக வலைத்தளத்தில் எழுதும்பொழுது தரூர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பல 3 டேர்ம்ஸ் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கும் பொழுது ஒரு இடத்துல அவங்க எமர்ஜென்சியை உள்ளே கொண்டு வராங்க. இந்தியாவின் இந்திய ஜனநாயகத்துக்கு கருப்பு காலகட்டம் அப்படின்னா அது கட்டாயமாக எமர்ஜென்சி. நிச்சயமாக அந்த எமர்ஜென்சிக்காக இந்திரா காந்தி கண்டிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை மட்டுமே வைத்து இந்திரா காந்தியோடைய ஒட்டுமொத்த பங்களிப்பை நீங்கள் புறம் தள்ளிவிட முடியுமா? அதே மாதிரி நேரு இவ்வளோ ஒரு முதல் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அதற்கு முன்னிருந்து சுதந்திரத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். அவருடைய காலகட்டத்தில் தான் அவர் சீனாவை மிகவும் மதித்தார். அதே சீனா இந்தியா மீது படையெடுத்து இந்தியாவை தோற்கடித்தது. அதை நேருவுடைய தோல்வி என்று சொல்லி அவரை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட முடியுமா? அதே மாதிரி அத்வானியின் ரத யாத்திரையை மட்டும் முன்வைத்து அவரை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்கும்பொழுது இதில் இருக்கிற நியாயம் என்ன அப்படின்றால், கட்டாயமாக இவருடைய கேள்வி சரியானது. நீங்கள் பாரதிய ஜனதாக்காரர்களை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு இடத்துல, ஏன்னா வாஜ்பாயே ஒரு இடத்தில் இந்த பங்களாதேஷை வெட்டி துண்டாக்கினார் பாகிஸ்தானிலிருந்து என்பதற்காக இந்திரா காந்தியை துர்கா என்றெல்லாம் அவர் பாராட்டினார்கள். அதை மட்டும் பாசிட்டிவாக சொல்வார்கள் பாரதிய ஜனதாவில். ஆனால் இந்திரா காந்தியையும் நேருவை மிக முக்கியமாக நேருவை மிக கடுமையாக விமர்சிப்பார்கள். ஸோ இந்த இடத்தில் சசி தரூருடைய வாதம் மிகச் சரியானது. ஒரே ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு அதை நாம் அதுதான் ஒருவருடைய வாழ்க்கை, அதுதான் அவரை டிஃபைன் பண்ணுது என்று சொன்னோமானால் அது சரியல்ல.
ஒன்றுங்கிறது இல்லை, ஒரு 2 3 கூட இருக்கலாம் ஒருவருடைய குற்றத்தில், அவருடைய வாழ்க்கையில். அப்போ நிறை என்ன குறை என்ன என்று பார்த்து தீர்மானிப்பது தான் சரியான விமர்சனமாக இருக்க முடியும். நினைத்தது போலவே காங்கிரஸ் கட்சி வந்து சசி தரூருக்கும் சசி தரூருடைய இந்த கூற்றுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அதிமுகலையோ திமுகலையோ இருந்தால் அவரை உடனடியாக கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க, அடிப்படை பொறுப்பிலிருந்து முழுவதுமாக நீக்கி விடுகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. அவர்களுடைய திட்டம் என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவிலிருந்து பலரும் அவங்களுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தொடங்கி இந்த ட்வீட்டை எடுத்து போட்டு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை சசி தரூர் மிகச் சிறப்பாக முன்வைத்து உலக நாடுகளிலெல்லாம் அதை பற்றி போய் பேசினார். பிரெஞ்சு மொழியெல்லாம் பேசினார். அப்போவே எல்லாரும் அப்போ இந்த காங்கிரஸ் கடுமையாக இந்திய அரசை, முக்கியமாக பாரதிய ஜனதா தலைமையிலான இந்திய அரசை, நரேந்திர மோடியை மிக கடுமையாக சாடி கொண்டிருந்தது. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எப்படியோ ஒரு கழண்டு போய் இவர் போய் பாரதிய ஜனதாவில் சேர்ந்துருவார். சேரப்போகிறாரா இல்லையான்லாம் தெரியல. ஆனால் ஒரு விளக்கம் நன்றாக தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விலகி வருகிறார். ஏன்னா அங்கே காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சியில் தலைமை ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு மீது எல்லாருமே அதை அப்படியே பின்பற்றி அடியொற்றி ஒரு இம்மி பிசகாமல் நடந்து கொள்வார்கள். அதிலிருந்து இவர் மாறி சுயமாக சிந்தித்து தனக்கு தோன்றியதை அவர் பளிச்சென்று பேசுகிறார். அப்போ அவருக்கு அடுத்த தேர்தலில் முதல்ல திருவனந்தபுரம் சீட்டு கொடுப்பாங்களா தெரியல, இவரும் அவ்வளோ நாள் வரைக்கும் இருப்பாரா தெரியல. நிறைய பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள்லாம் வேற இவரை சார் நம்ம பக்கம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் அவர்கிட்ட யாராவது ஃபோன் பண்ணி பேசினாங்களான்னு தெரியல. ஆனால் அதை பிரித்து வைத்துவிட்டு அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணிகளை எல்லாம் பிரித்து வைத்துவிட்டு வாதம் என்ற அளவில் பார்த்தால் இது வரவேற்க தகுந்த வாதம்தான். எந்த ஒரு நபருக்குமே ஒரே ஒரு ஒற்றை புள்ளி அவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. அது சரியா தவறா நீங்கள் பாரதிய ஜனதாக்காரர்களை கேட்டால் ரத யாத்திரை தான் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. எல்கே அத்வானியோடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே உச்சபட்சமானது என்பது இந்த ரத யாத்திரை தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எமர்ஜென்சி அப்படிப்பட்டது தான் இந்திரா காந்திக்குன்னு காங்கிரஸ்காரர்களே சொல்ல மாட்டார்கள். பட் இந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ பண்ணும் பொழுதுமே யார் எங்கே தவறி இருக்கிறார்கள், உங்களுடைய பார்வையில் எங்கே சிறப்பாக அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சரியாக சொல்வது. ஒட்டுமொத்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு நம்ம ஊரில் இப்போ அமெரிக்காவில் ஆரம்பித்து அது வெகுவாக பரவி இருக்கு. ஒருவர் எங்காவது ஓரிடத்தில் ஒரு தவறு இழைத்திருந்தால் அவருடைய பேரையே பப்ளிக்கில் சொல்லாமல் இருக்கிறது, அவரை அப்படியே ஒழித்து கட்டி விடுவது, அதாவது பிராண்ட் வைஸ் என்ற ஒரு பழக்கத்தை நிறுத்திவிட்டு ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் என்ற ஒன்று தேவை அப்படிங்கிறது நம்ம இந்த பார்வையோடு சேர்த்து சொல்லுகிறோம். இன்றைய செய்தி அலசலில் என்னோடு பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.